ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ஹெச்பி மோட். இந்தியா விசஸ் இங்கிலாந்து 4th T20 இன்டர்நேஷனலோட ரிவ்யூ பண்ண போகிறாங்க கைஸ். இந்தியா வந்து இந்த சீரீஸை வந்து 3-1 லீட் பண்ணுறாங்க. இங்கிலாந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அசித் ராணா சிவம் விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேஜர் பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து இன்னைக்கு டாஸ் லூஸ் பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் நல்ல டாஸ் வின் பண்ணி முதல்ல வந்து ஃபீல்டிங் சேஸ் பண்ணார் புனேயில். இந்தியா வந்து பேட்டிங் ஆடினாங்க. எடுத்த உடனே ஒரு வேற மாதிரியான ஒரு அக்ரெஷன் மோடுக்கு போனாங்க. அதுதான் ஆகும். ஒரு சில மேட்ச் கிளிக் ஆகும், ஒரு சில மேட்ச் வந்து டவுன் ஆகும். அந்த நேரத்தில் தான் ஒரு பேட்ஸ்மேன் நிற்கணும், ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரொட்டேட் பண்ணணும், ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கணும். ரெண்டு பேரும் அடிக்க போனால் இதுதான் நடக்கும். இந்த மேட்ச்சில் அது தேவையான்றது தான் எனக்கு ஒரு கேள்வி. எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே சரியான ஒரு பார்ட்னர்ஷிப். ரிங்கு சிங்குக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா ரிங்கு சிங் அந்த நடுவில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுறதுனால தான் ரிங்கு சிங் அவருக்கு அந்த கிரெடிட் போகணும். அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டு இருந்தார். ஆனால் அவரும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லூஸ் பண்ணிட்டாரு. தேவையே அந்த நேரத்தில் அந்த ஒரு ஸ்வீப் தேவையே இல்லை. இட்ஸ் ஓகே. பட் ஆனால் வந்து சிவம் துபே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எட்ஜி ஸ்லிப்பில் வந்து ஜாஸ் பட்லர் டஃப்பான சான்ஸ் பிடிச்சிருந்தா மேட்ச் எப்படின்னா போயிருக்கும். ஆனால் ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே ஆடின ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். 150 வருமான்ற ஒரு நிலைமையில வந்து 180 ரன்ஸ் கிட்ட அடித்தாங்க. அதே பெரிய விஷயம். இந்தியா கடைசியாக ஸ்கோர் வந்து 181, நல்ல ஸ்கோரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து பேட்டிங் வந்தாங்க 182 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அடிக்கணுன்ற ஒரு நிலைமையில வந்தாங்க. இங்கிலாந்து வந்த உடனே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஃபிலிப் சால்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடினார், பாலை வாட்ச் பண்ணி ஆடினார். பென் டக்கெட் அவர் ஒரே கீழ் தான், ஸ்விட்ச் ஹிட் மட்டும்தான் அவருக்கு அந்த வெப்பனு. அதுலேயே அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. பவர் பிளேயர் 60 ரன்ஸ் வந்துச்சு. அந்த லாஸ்ட் பால் ரவி பிஷ்னாய் ஓவரில் வந்து அது தேவையே இல்லாத ஒரு ஷாட்டு. ஏன்னா 60 ரன்ஸ் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி காமிச்சிருந்தா வேற கதையே வேற. சரி ஓகே, விக்கெட் போயிடுச்சு. அந்த நேரத்தில் பரவாயில்ல, அவரோட வேலையை செஞ்சுட்டார் பென் டக்கெட். அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை. எனக்கு என்ன ஒரு அந்த ரூல் எனக்கு சுத்தமாக புரியல கைஸ். நீங்கள் யாருன்னா அந்த ரூல் பாருங்க. எனக்கு நான் போய் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, இது ஃபேர் வின்னே கிடையாது. இந்தியன் டீமா, இந்தியன் ஃபேனா, கிரிக்கெட் ஃபேனாக சொல்கிறேன், இது ஃபேர் வின்னே கிடையாது. இங்கிலாந்து டிசர்வ் டு வின். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எந்த டீம் வந்து இது ஃபேரா நாட் ஃபேரான்றது மட்டும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா வந்து இது என்னங்க இது, கம்பீர் வந்து இந்த கேகேஆர் ப்ராடக்டாக வந்து இறக்குறாரா எனக்கு ஒன்றும் புரியல. அசித் ராணா சூப்பராக போலி போடுறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்கில்ல வந்து நான் எந்த விதத்துலையும் வந்து குறைச்சி இட போகல. ஆனால் சிவம் தூபே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அசித் ராணாவா எனக்கு சுத்தமாக புரியலங்க. எப்படிங்க ஒரு ரமன்தீப் சிங் இருக்கிறாரு, அவரை கொண்டு வரணும். இல்லைனா வந்து ஆல்ரவுண்டர்னா வாஷிங்டன் தான் வெளியே உட்காந்துக்கிறாரு, அவரை தானே நீங்கள் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். சிவம் தூபே ஐபிஎல்லே போலிங் போட மாட்டார். சிஎஸ்கேலே வந்து பேட்டிங் ஆட்டு எப்பா நீ போதும்பா, நீ ஃபீல்டிங் ஒன்றும் பண்ண மாட்டேன், பவுலிங்கில் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு உட்கார வச்சிருவாங்க. இவர் எப்படி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அசித் ராணா ஐபிஎல் 2 சீசனாக வந்து ஒரே பால் கூட பேட்டிங் ஃபேஸ் பண்ணல, எப்படி இவர் ஆல்ரவுண்டராக வந்தார்? சீரியஸாக புரியல கைஸ். இதே வந்து இங்கிலாந்து நடந்திருந்தா இது வந்து ஃபேரா? இங்கிலாந்து இதேமாரி வந்து ஜாஸ் பட்லருக்கு அவருக்கு வந்து கன்கஷன் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் மார்க் அவுட் எடுத்துன்னு வரோம் அப்படின்ட்டு சொல்லி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக முடியுமா? என்னங்க இது, அவர் பேட்டரி ஒரு பவுலர், அதுக்கு தானே ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வரணும். இப்போ சிவம் தூபே ஆல்ரெடி 50 அடிச்சிட்டாரு. அதுக்குள்ளாக இப்போ அசித் ராணா வந்து 3 விக்கெட் எடுக்கிறாரு, மெயின் விக்கெட்டு. இது எப்படி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்? ஒரே ஆளே 100% வேலையை முடிச்சிட முடியுமா? சீரியஸாக புரியல கைஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அசித் ராணா வந்து அந்த 19 ஓவர் போட்டு முடிச்சாரு. ஏன் அந்த ஒரு ஓவர் ஃபீல்டில் நிற்க முடியாதா? நீங்கள் யாரும் அந்த மேட்ச்சை வந்து லைவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஓவர் அவரோட 4 ஓவர் முடிச்ச உடனே வெளியே போய் உட்காந்துட்டு கௌதம் கம்பீர் கிட்ட போய் கை கொடுத்துட்டு அவர் மட்டும் போய் சீட்டில் உட்காந்துட்டு அந்த ஒரு ஓவருக்காக நோஸ் ஃபீல்டரை வந்து சப்ஜூட்டில் வந்து உள்ளே இருக்கிறாங்க. என்னங்க இது? ஒன்று ஃபுல்லாக வந்து 20 ஓவர்ஸ் முடிற வரைக்கும் ஒருவேளை முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, போய் சப்ஜூட் பண்ணலாம். ஏங்க இப்போ தான் நல்லா தானே பவுலிங் போட்டு வந்தீங்க, விக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்க, கிரவுண்டில் நிற்க முடியாதா? எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. இந்தியன் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு ரோக்கோ இருக்க வரைக்கும் இதுமாரி ஒரு இஷ்யூஸ்லாம் வரவே இல்லை. இப்போ நான் இந்த ஒரு சூரியகுமாரன் டீம் சூப்பராக பண்ணுறாங்க. இதுக்கு நார்மலாகவே போட்டு தான் ஜெயிச்சிருக்கலாமே இந்தியன் டீம். இதுமாரி பண்ணியா ஜெயிக்கணுன்றது தான் என்னோட ஒரு கேள்வி. ஹர்திக் பாண்டியாவே போட்டுருக்கலாமே. எதுக்கு வந்து லைக் டு சிவம் தூபே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டா அசித் ராணா? சீரியஸாக இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான மூவ். வேற இது இந்தியாவுக்கு நடந்துருந்துச்சுன்னா, இதுமாரி இங்கிலாந்து பண்ணியிருந்தாங்கன்னா கதையே வேற. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அவங்கள இங்கிலாண்டை நொசிக்கிட்டு இருப்போம். அதுதான் வந்து உண்மையான விஷயம். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தால் இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு வந்து சீரியஸாக இந்திய டீம் ஆடுறது உங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு என் பண்ணுறேன்.
ஓகே கீஸ், நீங்கள் என்ன இந்த மேட்சை பற்றி நினைக்கிறீங்கன்ட்டு, இது ஃபேரா நாட் ஃபேரான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கீஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, ஸ்வீட் கேர் கீஸ். ஓகே பை கீஸ்.